ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த நாளுக்குரிய தேவ செய்திக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டமுடைய அடுத்த பார்ட்டை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் இவ்வனமாக சொல்கிறது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக இருக்கிற இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாட்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் இருக்கிறது, அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளுக்காக ஒவ்வொரு மனிதனும் கலங்கி தவிக்கிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு பிரபலமான வட இந்திய நடிகர் கூட மெகா கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு விளம்பரங்களிலே ஏராளமாய் சம்பாதிக்கிறவர். ஆனால் அவர் ஒரு நாள் இவ்வளமாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறதை படித்தேன். நான் ஒவ்வொரு நாளும் செலவுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று நான் நிறைய நேரங்களில் பயந்தது உண்டு. இப்பவும் எனக்கு அந்த பயம் இருக்கிறது. எப்படி பிழைக்க போகிறோம், வருமானத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நான் பயப்படுவது என்று சொல்கிறார். அவருடைய பேட்டி எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், வசதி மிக்கவர்களாக இருந்தாலும், ஆஸ்திகளோடு இருந்தாலும், அவர்களுக்கு தேவை என்று ஒன்று வரும் பொழுது கலங்கித்தான் போகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் அதை குறித்து நமக்கு நன்றாக அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகளை அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். இங்கே முதலாவதாக காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. தேவனுடைய செழிப்புக்கு சொத்துக்கள் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சொத்துக்கள் நமக்கு வருவதற்கு முன்பு, தேவனுடைய இந்த செழிப்பை நோக்கி நாம் செல்வதற்கு முன்பு சொத்துக்கள் வருகிறது. இந்த சொத்துக்கள் வருவதற்கு முன்பு அந்த சொத்துக்கள் எப்படி வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, இவனமாக 2ஆம் அதிகாரம் 7-12, சிறியவனை பொழுதிலிருந்து உயர்த்தி அவனை என்ன செய்கிறாராம், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் பந்திருக்க செய்கிறார் என்று வாசிக்கிறோம். குப்பையிலிருந்து கூட அவனை உயர்த்துகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். ஒன்று நம்முடைய தேவைகள். 2 நமக்கு இருக்க வேண்டிய சேமிப்புகள், சேவிங்ஸ். ஃபர்ஸ்ட் நீட். 2வது சேவிங்ஸ், சேமிப்புகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. யோசேப்பினுடைய காரியத்தில் கூட இந்த சேமிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வது காரியமாக ப்ராப்பர்ட்டி என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், என்னுடைய அடிப்படை தேவைகள், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட பின்பு அந்த தேவைகளிலிருந்து உண்டாகிற மீதம் சேவிங்ஸாக மாறுகிறது. அந்த சேவிங்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறுகிறது. அநேக ப்ராப்பர்ட்டி சேரும்போது அது எனக்கு ப்ராஸ்பரிட்டியினுடைய ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். என்னுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அடிப்படை தேவைகள், இந்த யாக்கோபு சொல்கிறது, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், என்னுடைய அடிப்படை தேவை, நீட். இந்த தேவைகள் சந்திக்கப்படும். உலகம் முழுக்கிற மக்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படலாம், ஆனால் அதில் திருப்தி என்பது இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்பது மாத்திரமல்ல, நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஆண்டவராக காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காணா ஒரு கல்யாணத்திலே பாருங்கள், அங்கே அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்ட போது தேவன் அந்த இடத்துல திராட்சரசத்தினுடைய குறைவை அவர் நீக்கினவர் மட்டுமல்ல, அந்த தேவையை சந்தித்தவர் மட்டுமல்ல, என்னுடைய தேவையை சந்திக்கிற தேவனாக மட்டுமல்ல, அவர் எனக்கு திருப்தி அளிக்கிற ஒரு தேவனாகவும் இருந்தார். இந்த காலை வேளையிலே உங்களுடைய தேவை சந்திக்கப்படாமல் இருந்தால், அருமையான கர்த்தருடைய உங்கள் தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அதில் திருப்தி அளிக்கக்கூடிய ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்படி நீங்கள் திருப்திப்படும் பொழுது அங்கே மீதம் உண்டாகும். அந்த மீதத்தை நீங்கள் மொத்தமாக சேர்க்கும் போது அது சேவிங்ஸாக மாறும், அதாவது சேமிப்பாக மாறும். 2வது காரியம் பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ், மீதமும் சேமிப்பும். 3வது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பை சேர்த்து 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 ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒரு சொத்தை நம்ம வாங்குவோம். இப்படியாக்கிற சொத்துக்கள் நமக்கு அநேகம் சேரும் போது தேவனுடைய செழிப்பு நமது மேலே தங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் நம்முடைய வாசஸ்தலமாக அது மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செழிப்பின் உபதேசம் என்பது வேறு, ஆனால் தேவனால் தரக்கூடிய செழிப்பு என்பது வேறு. இங்கு நான் செழிப்பின் உபதேசத்தை குறித்து நான் பேசவில்லை. தேவனுடைய எக்கனாமிக்கல் சிஸ்டம், தேவனுடைய பொருளாதார திட்டத்தின் அங்கத்தை குறித்து பேசுகிறேன். அதாவது என்னுடைய அடிப்படைய தேவையை அவர் சந்திக்கிறார், அதில் எனக்கு திருப்தி அளிக்கிறார். நான் திருப்திப்படும் போது எனக்கு மீதம் உண்டாகிறது. அந்த மீதமானது சேமிப்பாக மாறுகிறது. அந்த சேமிப்புகள் எனக்கு ஒரு சொத்தாக மாறுகிறது. இந்த சொத்துக்கள் என்னை ஒரு செழிப்பான பொருளாதார வாழ்க்கைக்குள்ளாக என்னை கொண்டு செல்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த கால வேளையில இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவன் என்ன தருகிறார் என்றால், பிரசங்கி 9:11 நாம் வாசிக்கிறது போல இவன் நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஓடுகிறதுக்கு வேகங்களுடைய வேகம் போதாது. அத்லெட்ஸ் பாருங்க, நல்ல பராக்கிரமசாலிகள், விளையாட்டு வீரர்களை குறித்து எங்க நாம் பார்க்கிறோம். அவங்க ஓடுகிறதுக்கு வேகம் பத்தாது, அவங்க ஓடுகிறதுக்கு தேவன் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும். அதாவது ஹேப்பனிங் குயிக்லி. ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு காரியமானாலும் வேகமாக எனக்கு செய்வதற்குரிய பலனையும் கிருபையும் அவர் தான் தர வேண்டும். அந்த சுறுசுறுப்பையும் அந்த வேகம் நிதானிக்க வேகமாக செயல்படக்கூடிய அந்த கிருபைகளை தாளந்துகளை தேவன் நமக்கு தர வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், யுத்தத்திற்கு சபரிமானுடைய சபரியம் போதாது. ஆமாண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் செய்வதற்கு அந்த டெக்னிக்கல், அந்த டாக்டிக்கல், அந்த ஸ்ட்ரென்த், இவைகளெல்லாம் அந்த பலம் எல்லாம் யார் தர வேண்டுமானால் தேவன் தர வேண்டுமா? அது இல்லாமல் அது போதாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, நாம் பிழைக்குவதற்கு ஞானவான்களுடைய ஞானம் போதாது என்று வாசிக்கிறோம். ஞானவான்களுடைய ஞானம், பிழைப்புக்கு ஞானவர்களுடைய ஞானம், பிழைக்க வேண்டுமானால் ஞானம் வேண்டும். அடிப்படை தேவையில் நம்ம சந்திக்கப்பட வேண்டும். ஒரு பொருளை சம்பாதிக்க வேண்டுமானால் ஞானம் வேண்டும். அதுக்கு அந்த ஞானம் போதாது. பாருங்க, ஞானம் இதிலிருந்து வருகிறது. கல்வி அறிவுகள் மூலியமாக தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான்காவது காரியமாக பார்க்கிறோம், இன்டெலிஜென்ட், புத்தியை கொடுக்குறார். ஸ்மார்ட்னஸ் என்று வாசிக்கிறோம். ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க, பில்கேட்ஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அவங்க பெரிய ஐக்யூ லெவலில் அவங்க காணப்படுவாங்க பாருங்க. ஆனால் கர்த்தர் தாமே அந்த ஸ்மார்ட்னஸ் தர வேண்டியது யாருன்னா தேவன் தான் தர வேண்டும். ஆனாலும் அது போதாது என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல தயவடைவதற்கு வித்வான்களுடைய அறிவும் போதாது. வித்வான்களுடைய அறிவு, நல்ல டேலண்ட்ஃபுல் பர்சன்ஸாக இருப்பாங்க, நிறைய இசைகளையோ மற்ற விஷயங்களையோ கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆனால் அதுக்கு அது போதாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஒரு விஷயத்தை போதாது என்று எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு விஷயம் அவைகளை வேண்டும், இவைகளும் வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்க. இவளை காட்டிலும் மிக முக்கியமானது சமயமும் தேவ செயலும், மிக முக்கியமான காரியம். ஆனால் மிக முக்கியமான அந்த காரியத்திற்கு முன்பதாக அடிப்படையாக நமக்கு தேவையானது இந்த 5 காரியங்கள். அதாவது வேகம், சௌரியம், ஞானம், புத்தி, அறிவு என்ற இந்த 5 காரியங்களும் நமக்கு தேவை. யாக்கோபுடைய வாழ்க்கையில, யோசேப்பினுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில இவைகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தேவன் அவருக்கு சமயத்தையும் தேவ செயலில் நேரிடப்படுவதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக கலங்கி கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார். உங்களுக்கு வேகமாக சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். ப்ராப்பர்ட்டி இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்பதை நான் மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக காரியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், சங்கீதம் 37:25 வாசிக்கிறோம், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எப்படி பிழைப்பேன், என் பிள்ளைகள் எப்படி பிழைப்பான் என்று சொல்லி சில நேரங்களிலே நமக்கு பயங்கள் வருவதுண்டு. ஆனால் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. யோபு 20:21 நம்ம வாசிக்கிறோம், there was nothing left after he had eaten, therefore his property will not endure. curse upon his blessings என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, அவன் வீட்டில் ஒன்று மீதியாக வைக்கப்படுவது என்று யோபிலேயும், சங்கீதம் 19:20 கர்த்தருடைய சாபம் அவன் மேலே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட சொல்கிற ஒரு காரியம், நாம் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்கிறவர்களா அல்ல, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய சாபம் நமது வீட்டில் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மீதம் வைத்து
நாம் மரித்தாலும் நாம் மீதம் வைத்து விட்டு போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆம் அருமையான பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார், நீதிமான்கள் என்ன செய்கிறாராம்? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறாராம். பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 59:6 சொல்கிறது. இந்த துன்மார்க்குடைய கூட்டத்தை சொல்கிறது, அவங்க சாயங்காலத்தில் ஊரை சுற்றி வந்து நாய்களைப் போல ஊழியிட்டு திரிகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பட் யூ ஓ லார்ட் law for them என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாய்களைப் போல ஊழியிட்டு சுற்றி திரிகிற சந்ததியாக அல்ல நம்முடைய சந்ததி. நம்முடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் என்றால் நீதிமானுடைய சந்ததியா இருக்கும். அதனாலதான் அந்த கனானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் நாய்க்கு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நாய்களாக காணப்படுகிறவர்கள் யார் என்றால் துன்மார்க்கர் கர்த்தருடைய பார்வையில் நாய்களாக இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் நாய்க்குட்டிகளாக காணப்படுகிறார்கள். மேஜிலிருந்து கீழே விடும் துணிக்கைகள் தான் அந்த நாய்க்குட்டிகளுக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நீதிமானுடைய பிள்ளைகளுக்கோ அப்பத்துக்கு இருந்து தெரியாதபடி தேவன் கண்ணம் பண்ணுகிறவராக இருக்கிறார். துன்மார்க்கத்தை விட்டுவிட்டார், துன்மார்க்கமற்ற வாழ்க்கையை விட்டுவிட்டார், பாவம் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டார், நீதி நிறைந்த வாழ்க்கையை நாம் செய்வோமானால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் ஒருவர் வீட்டுக்கும் அப்பத்துக்காக ஓடுவதில்லை, ஒருவர் வீட்டு வாசல்களையும் கையேந்துவதில்லை. நீ ஒருவர் வீட்டு வாசலில் போய் கடனுக்காக நிற்க மாட்டார். ஏனென்றால் நீ நீதிமானா இருந்தா நீ யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியில்லை, யாருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, காலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிட்ட உங்ககிட்ட அனுமோத வேண்டிய அவசியம் இருக்காத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக யார் ஒருவர் அப்பத்துக்காக கஷ்டப்படுவாங்க என்று நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 59:11-12 சொல்கிறது, பெருமை உள்ளவர்கள் for the sin of their mouths for the sin of their mouths the words of their lips. அவருடைய வாயின் பாவம், அவருடைய பாவங்கள் எனக்கு அவர் உதடுகளின் பாவம், வாயின் பாவம், தாங்கள் துணிகரமாய் பெருமையாய் பேசுகிறவர். Let them be trapped in their pride. அவர்கள் தங்களுடைய பெருமையினாலே கண்ணியில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். பெருமை கொண்டு கண்ணில் அகப்பட்டுக் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, make them totter by your power and bring them down. அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தாழ்த்துகிறார். அதனுடைய பலன் என்ன? அவர்களை கர்த்தர் மனுபுத்திர சமூகத்துக்கு மத்தியில் அவர்களை தாழ்த்தி போடுகிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். உதடுகளினாலே பெருமையாய் பேசி, வாயினாலே அகந்தையாய் பேசி, தனக்கு தயவு செய்கிற மக்களுக்கு விரோதமாய் அகந்தையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், துணிகரமாய் பேசுகிறவர்கள், பெருமையினாலே பேசுகிறவர்கள் கர்த்தராலே தாழ்த்தப்படுகிறார்கள். திடீரென்று கண்ணியில் அகப்படுகிறது போல அவர்கள் தங்களுடைய பெருமைகளினாலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். அடங்காத்தனம், அகம்பாவம், ஆங்காரம், இவைகளான பெருமை அவர்களை சரப்பணியை போல பிடித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. பெருமை அவர்களை பிடித்துக் கொள்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பெருமையை விட்டு விடுவோமாக, துன்மார்க்கத்தை விட்டு விடுவோம். இரண்டாவதாக நாம் பெருமையை விட்டு விடுவோம். மூன்றாவதாக வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஊதாரித்தனமான வாழ்க்கை, கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத, சுய கட்டுப்பாடு இல்லாத, ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இளையகுமாரனை குறித்து லூக்கா 15 வாசிக்கிறோம், 14 வாசிக்கிறோம். அவன் செலவழித்தான். He had spent everything. He began to be in need என்று வாசிக்கிறோம். He had spend everything. எல்லாவற்றையும் அவன் செலவழித்து விட்டான். He began to be in need. அவன் குறைவுபட தொடங்கினான். 14 வாசிக்கிறான். அவன் எம்டினஸ் ஆனான். நத்திங் அவன்கிட்ட ஒன்றுமே அவன்கிட்ட இல்லை. 15-16 வாசிக்கிறான். He was longing to be fed with the pods that the pigs ate and no one gave him anything என்று வாசிக்கிறோம். பண்டிகையில் திங்கிற தவிட்டினால் தன் வயிற்று நீர் ஆசையாடினான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது அவன் ரியலைஸ் பண்ணுகிறான், but I perish here with hunger. How many of my father's hired servants have more than enough bread, but why it was happened? Because of he squandered his property in reckless way என்று வாசிக்கிறார். ஊதாரித்தனமான, துன்மார்க்கத்தனமான வாழ்க்கையினாலே, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையினாலே, மனம் போல ஜீவித்த வாழ்க்கையினாலே அவனுக்கு இந்த நிலைமை வந்தது. இன்றைக்கு ஒருவேளை நாம் மனம் போல ஜீவிக்கிற வாழ்க்கை இருக்குமானால் அதை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு நாம் விட்டுவிட வேண்டும். ஊதாரித்தனங்களை விட்டுவிட வேண்டும். பாருங்கள், அவன் தேவைகளை மத்தியில் அவனிடத்தில் ஒன்றுமில்லை, நில் பட் இன் நீட். அவங்ககிட்ட ஒன்றுமில்லை, ஆனால் அவன் தேவை
இருந்தவனாக அவன் காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராகவும் அதில் மீதம் வைக்கிறவராகவும் அந்த மீதத்தை உங்களுக்கு சொத்துக்களாக ஆஸ்திகளாக மாற்றுகிறவராக தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மீதம் வைத்தல் என்பதில் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அடிப்படை தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த அடிப்படை தேவைகளிலிருந்து மீதம் எடுக்கக்கூடிய கிருபையை தருகிறார். ரூத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, and she ate until she was satisfied and she had some left over என்று வாசிக்கிறோம். அவள் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு மீந்ததை வைத்துக் கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் கைவிடப்பட்டவளாய் இருந்தார். அனுதின பாடுள்ள ஜீவித்தின் மத்தியிலே கணவன் இல்லாதவளாக, வேலை இல்லாதவளாக, தேவன் இருந்தவளாக, என்ன தன்னை ஆதரிக்க ஆள் இல்லாதவளாக, ஒரு ரட்சகன் இல்லாதவளாக, அவளை ஆதரிக்கிற புருஷன் அவளுக்கு இல்லாதவளாக, அவள் கைவிடப்பட்ட நிலைமையில் அவள் காணப்பட்டாள். ஆனால் பாருங்கள், வயதான மனிதன் தான். ஆனால் இந்த போவாஸ் அவளை ஏற்றுக்கொண்டான். அவளை சிறுமைப்படுத்தாதிருந்தான். அவளை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தான். உன் கணவன் உன்னை கைவிட்டு விட்டு இறந்து விட்டானா? இப்பொழுது நீ தனித்தவளா இருக்கிறாயா? நீ மோவாபிய ஸ்திரியாய், ஒரு அருவருப்பான ஸ்திரியாய், எல்லாரும் உன்னை கேவலமா பார்க்கிற ஒரு ஸ்திரியா இருக்கிறாயா? பயப்படாதே. உன்னை யாருமே வேலை கொள்ளவில்லையா? உனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லையா? உன்னை யாரும் மதிக்கவில்லையா? உன்னை யாரும் நேசிக்கவில்லையா? பயப்படாதே. போவாஸ் ஆகிய நான் உனக்கு இருக்கிறேன். நான் சிறுமைப்படுத்த மாட்டேன், உன்னை வருத்தப்படுத்த மாட்டேன், உன்னை துக்கப்படுத்த மாட்டேன். தன் வேலையாளர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி, அவள் பொறுக்குவதற்காகவே நீங்கள் சிந்த விடுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவே கர்த்தர் பிறரை சிந்த வைக்கிறவராக இருக்கிறார். சிந்த வைக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார். இந்த காலவெளியில நீ கலங்கி கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். கர்த்தர் அறிவார். உன்னுடைய துயரத்தை கர்த்தர் அறிவார். உன் துக்கத்தை கர்த்தர் அறிவார். உன் போவாஸ் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். நீ துக்கப்படுகிறாயா? சோர்ந்து போன நிலைமையில கண்ணீர் வடித்துக் கொண்டு ராத்திரியெல்லாம் தவித்துக் கொண்டிருந்தாயா? நேற்றைய பொழுதெல்லாம் நீ சஞ்சலப்பட்ட இதயத்தில் பல கேள்விகளுக்கூட நீ இருந்தாய். கண்ணீரோடு இருந்தாய், சஞ்சலத்தோடு இருந்தாய். நம்பின நம்பிக்கையெல்லாம் போய்விட்டதை நினைக்கிறாய். இல்லை, உன் போவாஸ் உயிரோடு இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிற அந்த மணவாளன் உயிரோடு இருக்கிறார். உன்னை ஆதரிக்கிற அந்த புருஷன் உயிரோடு இருக்கிறார். உன்னை ரட்சிக்கிற மீட்டுக் கொள்கிற புருஷன் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உன்னை கைவிடுவதில்லை. ரூத்தே, நீ பயப்படாதே. ரூத்தே, நீ சோர்ந்து போகாதே. ரூத்தே, நீ கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கும்படியா உன்னோடு இருக்கிறார். உன்னை போஷிக்கும்படியா உன்னோடு இருக்கிறார். உனக்காக அவர் என்ன செய்கிறார்? வறுத்த கோதுமையை அவர் உனக்காக கொண்டு வந்து இதை வைத்து சாப்பிடு என்று சொல்லி உன் பசியை போக்குறவராக இருக்கிறார். நீ திருப்தி அடைவா என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பசியோடு இருப்பதில்லை, நீ கண்ணீரோடு இருப்பதில்லை, நீ பிச்சை எடுப்பதில்லை, யார் வீட்டு வாசற்படியில் நிற்க மாட்டேன். உன் தலை தாழ்ந்து போக நான் விட மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை ஒரு நாள் ஒதுக்க மாட்டேன். உன்னை மனமுறிவடைய வைக்க மாட்டேன். கம்பீரமா என்று உன் போவாஸ் சொல்கிறார். இந்த காலவெளியில நீ சோர்ந்து போன மனதோடு கூட காணப்படுகிறது என்ன? திட நம்பிக்கையாயிரு. கர்த்தருடைய போவாஸ் உன்னோடு கூட வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை திருப்தியாக சாப்பிட்ட பின்பு மீதம் வைக்கத்தக்கதாக உன்னுடைய இனி வரும் நாட்களில் ஜீவியத்தில் ஒரு பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். இனிமேல் எப்படி வாழப்போகிறேன் என்ற நிலைமையில ஒரு தேசத்துக்குள்ளே அவள் போனவளுக்கு கர்த்தர் ஒரு ஆதரவை கொடுக்கும்படி ஒரு போவாசை ஆண்டவர் காண்பித்தார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய போவாஸ் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வேறொரு தேசத்துக்கு போயிருந்தாலும் அவர் வேற தேசத்தில் இருக்கிறார், நீ வேற தேசத்தில் இருக்கிற. ஆனால் உன்னுடைய போவாஸ் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த போவாஸ் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உன்னை ஆதரிக்கிற போவாசா இருக்கிறார். நீ சாப்பிட்ட பின்பு மீதம் எடுப்ப உன்னுடைய அனுதின வாழ்க்கையில. இரண்டாவதாக வாசிக்கிறோம், பஞ்சத்திலே நம்மை காக்கிறவர். 2 சாமுவேல் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எலிசாவின் நாட்களிலே ஒரு பெரிய பஞ்சம் அங்கே தேசத்திலே வந்ததான். அந்த பஞ்சம் வந்த போது ஒருவன் பேய் கோமட்டி காயில் அறுத்து ஒரு கூழ் வைத்து பானையில சமைத்துக் கொண்டிருந்தார்களாம். சமைத்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே அவன் பேய் கோமட்டி காய்களை கொண்டு வந்து அறுத்து அந்த பானைக்குள்ளே போட்டானா. அதை சாப்பிடலாம் என்று அவர்கள் சென்ற போதுதான் அதுக்குள்ளே சாவு இருக்கிறது என்று கண்டு அவர் கூவுகிற காரியத்தை அங்கே
அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 40ஆம் வசனத்தை சாப்பிடுறதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூடையில் எடுத்து சாப்பிடும்போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையிலே சாப்பிடுகிறது என்று சத்தம் விட்டார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான், கொஞ்சம் மாவை கொண்டு வர சொல்லி அதில் போட்டு அதை சாப்பிடும்படி வார் என்றான். பானையில் தோஷங்கள் இல்லாமல் போயிற்று. பின்பு பாகால் சலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்படான வார்கோதுமையும் 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, இந்த பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவனுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. பஞ்சத்திலே ஒரு மனுஷன், இந்த தேவனுடைய மனுஷனுக்கு 20 அப்பங்களையும் கதிர்களையும் தீயில வாட்டின கதிர்களையும் கொண்டு வந்தான் பாருங்கள். அவன் இந்த தேவ ஊழியக்காரன் தேவனுடைய தாசன் என்ன செய்தான், அதை ஜனங்களுக்கு கொடுத்து விட பசியோடு. இவ்வளோ ஜனங்களுக்கு இந்த 20 அப்பங்களும் இந்த கதிர்களும் போதாதே என்று சொல்கிறான். ஆனால் நீ இவை மீதம் உண்டா இருக்கும், சாப்பிட்ட பிறகு மீதி உண்டா இருக்கும். அவள் திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி இருக்கும். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வருமானம் பாதியாக குறைந்து விட்டதா, அல்லது சுத்தமாக வருமானமே இல்லையா? ஆனால் பாருங்கள், கடந்த நாட்களை பாருங்கள், உங்களை திருப்தியாய் சாப்பிட வைத்தார் அல்லவா, உங்களை போஷித்தார் அல்லவா, உங்களை ஆதரித்தார் அல்லவா. தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னும் உங்களை கர்த்தர் வாழ வைத்து ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலவெளியில கூட தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த பஞ்சத்தில் உங்களை திருப்தியாய் போஷிப்பார், நிறைய மாற்றங்களை தருவார். உங்களோட கர்த்தர் தம்ம நம் விசுவாசம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் அன்பானவர்களே. அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். மனம் தளர்ந்து விட வேண்டாம், சோர்ந்து விட வேண்டாம். பஞ்சத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவள் சாப்பிடுதும் என்று மீதம் இருந்தது. அதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். உன்னை சாப்பிட வைப்பார். சாப்பிடாம மிச்சம் வச்சா அது ஆசீர்வாதம் அல்ல. சாப்பிடாம மிச்சம் பிடிக்கிறது கஞ்சத்தனம். சாப்பிட்டு மிச்சம் பிடிக்கிறதுங்கிறது ஆசீர்வாதம். சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். மூன்றாவது காரியத்தை பாருங்க. முதலாவது, அனுதின பாடுள்ள வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தர் நமக்கு மீதம் எடுக்க உதவி செய்கிறார். இரண்டாவது, நம்ம பஞ்சமான காலங்களில் இருக்கும்போது, பொருளாதார பஞ்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்ம மீதம் எடுக்க வைக்கிறார். மூன்றாவதாக பாருங்க, கடன்களில் இருக்கும்போது அவர் நமக்கு மீதம் கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இதே 2 ராஜாக்களின் புத்தகத்துல 7ஆம் வசனத்துல போய் வாசிக்கும் போது அங்க 7ஆம் வசனத்துல அவளுக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாக அவள் என்ன சொல்கிறார் என்றால், தேவனுடைய மனுஷனிடத்துல போய் உமது அடியான் கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடந்தான். ஆனா அவன் பயந்து நடந்தான், ஆனா ஏழையா இருந்தான். இதனால என்ன ஆயிடுச்சு, கடன் வந்துருச்சு. அந்த கடன்னால இப்ப கடன் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்த பார்க்கிறான். பிள்ளையை விட்டுட்டு நாங்கள் பிள்ளைகளை இழந்துட்டு நான் என்ன செய்ய போறேன், அடிமையாக கொண்டு போனதுக்கு அப்புறம் என்று அவள் அழுகிறார். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கிற ஒரு கூட எண்ணெய் போய் சுபம் பண்ணி அநேக பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து அதில் ஊத்து என்று சொல்கிறார். அதே போல அவள் உள்ள போய் பிள்ளைகளோட சேர்ந்து அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி இதில் ஊற்றுகிறார். வந்து சொல்கிறார், என்ன நின்றுச்சு. அப்ப சொல்கிறார், அது எல்லாத்தையும் கொண்டு வித்துட்டு மீதத்தை கொண்டு ஜீவனம் பண்ணிக்கோ. பாருங்க, ஒருவேளை இந்த காலை வேளையில் கடன் பாரங்களில் இருக்கிறீர்களா, கடனை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டிலேயே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, உன் வீட்டிலே உனக்கு மிச்சம் வைத்திருக்கிற ஒன்றை கர்த்தர் மீதம் வைத்திருக்கிறார். கடனுக்கு மத்தியிலும் ஒன்றை கர்த்தர் அங்கே ரட்சிப்பை அங்கே வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புல, அந்த வல்லமையில, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அந்த கடன்கள் எல்லாம் போக மீதம் உண்டாயிருக்கும். அது உங்களை வாழ வைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் மீதம் எடுப்பது என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, and they all ate and satisfied என்று நாம் வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, and they took up 7 baskets full of the broken pieces left over என்று வாசிக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டது போக 7 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனரம்யமாய் திருப்தியாய் நம்மை புசிக்க வைக்கிற ஒரு தேவனாய் கர்த்தர். நமது தேவை குறைவாய் சந்திக்கப்படும் போது தேவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அதுக்கு அது அடையாளம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 5000 பேர் 5 அப்பத்தை வச்சுட்டு சாப்பிட்டாங்க. மிச்சம் 12 கூடை எடுத்தாங்க.
பாருங்க, 5000 பேர் 5 அப்பம் மிச்சம் 12 கூட. மத்திய 15:37 7 அப்பம், அப்பம் ஜாஸ்தி, ஆட்கள் குறைவு, 4000 பேர், ஆனா மீதம் 7 கூட. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 அப்பம் 4000 பேர் தான் சாப்பிட்டாங்க, 7 கூட தான் மிச்சம் வந்துச்சு. ஆனால் 5 அப்பம் இருக்கும்போது 5000 பேர் சாப்பிட்டாங்க, மீதம் 12 கூட வந்துச்சு. எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு குறைவான தேவைகள் நமக்கு எவ்வளவு குறைவா இருக்கிறதோ, வருமானம் எவ்வளவு குறைவா இருக்கிறதோ அவ்வளவு நிறைவா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆகவே இந்த அருமையான காலவழியில் தேவனுடைய பொருளாதார திட்டம் என்பது என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட், தேவையும் திருப்தியும், பேலன்ஸ் அண்ட் சேவிங்ஸ், மீதமும் சேமிப்போம், ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஆஸ்தியும் செழிப்போம். இதுதான் காட்ஸ் எக்கனாமிக்கல் சிஸ்டம். திஸ் இஸ் காட்ஸ் ஆர்டர், தேவனின் விதிமுறை. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதுங்க. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை வழிநடத்த அவர் வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். God bless you all. ஆமென். நாம் கண்களை முடிச்சிருக்கோம். பரிசுத்தமான பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிள்ளைகள் கேட்ட வசனங்களின்படியே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு மீதம் உண்டாயிருக்கும்படிய அடிப்படை தேவைகள் சந்திக்க மீதம் உண்டாயிருக்க, அந்த மீதம் சேமிப்பாய் மாற, அந்த சேமிப்பு ப்ராப்பர்ட்டியா சொத்துக்களாய் மாற, அந்த சொத்துக்கள் அவர்களுக்கு ஐஸ்வர்யமாய் மாற தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. பஞ்ச காலத்திலும் என்னை நடத்துவார், அனுதின பாடுகளிலும் என்னை நடத்துவார், கடன்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். என் தேவை குறைவாய் சந்திக்கப்படும் போது தேவன் அங்கே தமது நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் சந்திப்பார். என்னுடைய தேவன் தம்முடைய குறைவெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்குவார் எழுதப்பட்டபடி சகல நிறைவியும் உடையவர், எல்லாவற்றால் இருப்பவராக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜனங்கள் அறிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய. இந்த காலையில் விசுவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி பிரகாசிக்க, மனமகிழ்ச்சி நாளுக்கு எம்பரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பொருளாதார திட்டத்தை புரிந்து கொண்டு விசுவாசமாக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் கருத்து இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மீதம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கவலைப்படாதீர்கள், உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். காணாம ஒரு திராட்சை ரசத்தை நிறைவே சந்தித்தது போல, 5 அப்பம் 7 அப்பம் இவைகளை கொண்டு கர்த்தர் போஷித்தது போல உங்களையும் போஷிப்பார். சோர்ந்து போக வேண்டாம், திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you all. God bless you. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். God bless you.